ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்தந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸும் நம்மளுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவீங்க. எல்லாமே கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் உங்களோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பேக் பீஸோட நெக்கு ஹைட்டு எல்லாம் நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் போட்டு தான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது டிசைன் ப்ளவுஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லை டிசைன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க. நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி நீங்கள் அடித்து திருப்பும்போது ஸ்டிச் பண்ணுறதும் நீங்கள் நெக்குக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து கொடுத்தீங்களோ கரெக்டாக நீங்கள் அந்த அளவு தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். நீங்கள் 1/4 இன்ச் விட்டுட்டு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நெக்கோட அளவு வந்து பெருசாயிரும். ஸோ உங்களுக்கு லூஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ கரெக்டான அளவு வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கோட வளைவு வந்து பெர்ஃபெக்டாக நல்லா கிளியராக வந்து வளைவு வந்து விழும். ஸோ நான் இதில் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் கீழே. ஆனால் ஃபோல்ட் பண்ணி நான் இதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணல. ஸோ ஏன்னா இது வந்து நான் டிசைன் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கீழே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வேலையாக இருக்குது டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னா கூட ஈஸி. இது வந்து நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணும்போதே கீழேயும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து அப்படியே திருப்பணும் அப்படின்னா மேலேயும் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும், கீழேயும் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவே வேலை வந்து நம்மளுக்கு மிச்சமாகும், டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணலாம். டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஒரே டைமில் நம்ம பேக்கோட மொத்த வேலையுமே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எட்ஜஸில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட அந்த லைனிங் கிளாத் வந்து வெளிப்பக்கம் வந்து தெரியக்கூடாது. அதாவது நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து உள்பக்கமாக ஒரு நூலளவு தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்மளோட லைனிங் வந்து வெளிப்பக்கம் வந்து தெரியக்கூடாது. அப்படி வெளிப்பக்கம் தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு அதை பார்க்குறவங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைனிங் வந்து வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம லைனிங்கோட பக்கம் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லைனிங் வந்து அந்த பக்கம் போகவே போகாது. மெயின் ஃபேப்ரிக் கூட இந்த பக்கம் வருமே தவிர லைனிங் வந்து அந்த பக்கம் போகவே போகாது. நீங்கள் அடித்து திருப்பி எட்ஜஸில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த மாதிரி லைனிங்கை வந்து மேல் பக்கமாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனிங் வந்து நல்ல பக்கம் வந்து தெரியவே தெரியாது. ஸோ இந்த மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லுமே அப்படியே நெக்கு ஃபினிஷ் பண்ணி நம்ம சைடில் அந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி கீழே வந்து நம்மளோட அந்த அடித்து திருப்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் 1/2 இன்ச் தான் வந்து விட்டுருந்தேன். ஸோ அதே 1/2 இன்ச் தான் நம்ம வந்து கரெக்டாக அளவுக்கு நம்ம விட்ட அளவில் தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஸோ டாட்டும் ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் ஷோல்டரோட சென்டரை ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு மெத்தட்ஸ் வரும், ஃபார்முலாஸ் வரும். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. உங்களோட ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி அதுக்கு நேராக கீழே வந்து டாட் பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியான முறையில் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம ஒரு சில டிப்ஸை வந்து பார்த்துருந்தோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்கில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.